மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் உள்ள மானிடர்களுள்ளே அவருடைய வாழ்க்கை பயணத்திலே எத்தனையோ பகுதிகள் இருக்கிறது. அதில் ஆங்காங்கு உள்ள சில பகுதிகளிலே அவர்கள் மூழ்கி போய் விடுகிறார்கள். கடன் தொல்லையினாலே கடனில் அவன் மூழ்கி போய்விட்டான் என்றோ, அல்லது அவனுடைய பேங்க்ரப்ட் என்று சொல்கிற திவாலா ஆகிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மூழ்கி போவதோ, இப்படி எத்தனையோ காரியங்களிலே அவர்கள் மூழ்கி போய்விடுகிறார்கள். அநேக அந்த தற்கொலை என்று வரும்பொழுது கூட என்னவென்று கேட்டால், அவன் அந்த தொல்லையிலே அல்லது அந்த வியாதியின் வழியிலே மூழ்கி போனபடினாலே அவனால் மீண்டு வர முடியாமல் அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று கூறுகிறார்கள். அதோடைய எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்கள் கூட பொருளுதவி கொடுத்திருப்போமே என்று கூட சிலர் சொல்லுவார்கள். அப்படி இல்லாமல் அவன் அந்த மூழ்கி போன நிலையிலே அவன் மரித்து விட்டானே என்றெல்லாம் அங்கலாய்க்கிற இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் அவர்களை சூழன் நின்று கொண்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அவர்களை ஆழ்த்தி மூழ்க வைத்து மடிந்து போக செய்கிற ஒரு செயல்தான் எங்கும் நடக்கிறது. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அழிவு இருக்கும் பொழுது, தெய்வம் இந்த பூமியிலே இரட்சகராய் வந்தவர் அதுபோன்று மூழ்கி போன மக்களை தூக்கி எடுப்பதற்குத்தான் அவர் வந்தார். எந்த பகுதியில் உள்ள மூழ்கி இருக்கிற பகுதியிலேயும் நான் முதலில் சொன்னதே போல் சிலர் அடடே நாங்கள் பொருளுதவி கொடுத்து அவனை கடன் தொல்லையிலிருந்து தூக்கி எடுத்திருப்போமே, இவன் செத்து போய்விட்டானே, அல்லது இவனுடைய பேங்க் திவாலா ஆகிறது எங்களை சொல்லியிருந்தால் அதற்கு ஒரு மாறுத்திரம் நாங்கள் சொல்லியிருந்திருப்போமே என்றெல்லாம் கூறுவது உண்டு. எப்படி ஆயிலும் அந்த உலக காரியங்களிலே அந்த மூழ்கி போயிற ஒரு பங்கு என்று வரும்பொழுது, அங்கே தற்கொலையினால் மறிக்கிறவர்கள் அந்த பகுதி போக எத்தனையோ வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலையிலே சிக்கி தவிக்கிற இந்த உலக மாந்தர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் முகாந்திரமாய், எல்லாவற்றுக்கும் வேறாய் ஒன்று இருக்கிறது. அங்குதான் ஒரு மனிதன் விடுதலை பெற்றிருக்க வேண்டும். அந்த வேறான அந்த முகாந்திரமான அந்த பகுதியிலே விடுதலை பெற்றுவிட்டால் இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வரக்கூடும். இயேசுபெருமானதை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, மலைகள் கூட உங்களுக்கு முன்பாக வந்து நின்று உங்களுடைய பாதையை அடைக்க முடியும். பெரிய மலை வந்து இந்த திருப்பரங்குன்ற மலை என்னுடைய பாதையில் நின்று விட்டால் நான் எப்படி அதை தாண்டி போக முடியும், வர முடியும்? அல்லது காட்டத்தி மரம் நடுவே நின்று பிரச்சனைகளால் நிறைந்து அந்த வேர்களை வைத்து பிடிப்பாயை வைத்து என்னை நசுக்கக்கூடும் என்றெல்லாம் வந்தாலுமே கூட இயேசுபெருமான் சொன்னார், ஐ வில் டெலிவர் யூ, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். ஆகவே இந்த உலக காரியங்களில் உள்ள எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே விடுவிப்பதற்கு, நம்மை மூழ்கி போகாதபடி அதில் ஆழ்ந்து அதை அமுங்கி போய்விடாதபடி நம்மை விடுவிப்பதற்கு இயேசுபெருமான் ஒரு நல்ல அப்படி ஒரு வாக்குரைத்திருக்கிறார். அதைவிட மேலாய் அவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், மனுஷன் தன்னுடைய பாவத்தில் மூழ்கி கிடப்பதை, ஆழ்ந்து கிடப்பதை அவன் அறிவது இல்லை. அவன் ஒருவேளை சீரும் சிறப்புமாய் எந்த கடன் தொல்லையும் இல்லாமல் அவனுடைய பிஸ்னஸ் எல்லாம் அங்கே பேங்க் திவாலா ஆகாமல் நன்றாய் நடந்திருந்தாலுமே கூட, நல்லபடியான அவன் வாழ்ந்து சுகித்து எல்லோரையும் வாழ வைத்து பிள்ளைகளை வாழ வைத்து அவன் மரணமடைந்து நல்ல அடக்கம் செய்யப்பட்டு இருந்தாலுமே கூட, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் அவனை மூழ்கவில்லை என்று மகிழ்ச்சியாய் நாம் அவரை பற்றி பேசிக்கொண்டாலும், உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷன் அவன் மரணத்திற்கு பிறகு கூட அவன் மூழ்கி இருக்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதி அவனை நரகத்தில் ஆழ்த்திவிடும் என்று வேதம் கூறுகிறது. பாட்டம்லெஸ் பிட் என்று அதற்கு பெயர். அது என்ன இல்லாதது என்று சொல்வார்கள், முடிவில்லாது, அல்லது அது பாட்டம்லெஸ், அந்த நரகத்திற்கு அது கீழே அது பாட்டமே இல்லை என்று இருக்கிற அங்கே அவர்கள் கிடக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர் எவ்வளோதான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் நிலை நிற்பதற்கு அந்த பாட்டம் அங்கே இருப்பதில்லை, அந்த அடித்தளம் இருப்பதில்லை. அதுபோன்ற ஒரு பகுதி என்னவென்று சொல்வதை இந்த சங்கீதம் 69வது அந்த சங்கீதத்திலே அதுபோன்ற பகுதியை தெய்வம்தான் அவனை ரட்சிக்க முடியும்.
தெய்வம்தான் அவனை ரட்சிக்க முடியும் என்று அந்த முதல் வசனம் அதை எடுத்து கூறுகிறது. ஏனென்றால் வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வந்து விட்டது, அதை அவனை ஆழ்த்தி விடுகின்ற பெரும் வெள்ளமாய் அவனை ஆழ்த்தி விட்டபடினாலே அதிலிருந்து தூக்கி விடுவதற்கு தெய்வம்தான் வர வேண்டும். அந்த ரட்சிப்பை குறித்து அவர் எப்படி 2வது வசனத்தில் சொல்லுவார், ஆழமான உலையிலே அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையில்லாத இந்த ஜலத்திலே ஆழ்ந்து போயிருக்கிறேன், வெள்ளங்கள் கூட என்மேல் புரண்டு போய் கொண்டு இருக்கிறது என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது. பாவம் என்று சொல்வதை மனுஷன் ஏனோ தன் வாழ்க்கையில் உணர்வதில்லை. ஏதோ சில தவறு, கொஞ்சம் வெற்றித்தனம், கொஞ்சம் பணம் கையாடல் அல்லது பொய் சொல்வது என்று எதை எண்ணிக்கொண்டு போயிருக்கிறானே அல்லாமல் பாவம் கொடிதென்று அவன் அறிவதில்லை. பாவம் செய்கிற முதல் பகுதி என்னவென்று தெரியுமா? பரலோகத்தில் நடந்த பாவம் கொலையோ அல்லது அங்கே காமகாரமோ விபச்சாரமோ என்று அல்ல, ஒரே ஒரு சிறிய ஒரு பாவத்திலே உள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அந்த சிறிய பாவம் என்னவென்று சொன்னால், ஒரு இச்சித்து புசித்த ஒரு கனி என்று அங்கே எழுதியிருக்கிறது. சாதாரணமாய் ஒரு கனியை தெய்வம் அதை வேண்டாம் என்று சொன்னது, அதை இச்சித்து அதை மோகித்து அதை புசித்து பாவம் உண்டானது என்று அங்கே எழுதியிருக்கிறது. மாம்சமும் அது ஆசை இச்சைகளும் என்று இந்த வேத புத்தகத்திலே அதை குறித்து எடுத்து கூறுகிறது. அதுபோன்று மனுஷன் தன்னுடைய வழியிலே இச்சித்து தான் விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்கிறானே, அதைத்தான் முதலாவது பாவமாய் வேதம் எழுதியிருக்கிறது. அதிலே போய் ஆதாம் ஏவாள் என்றிருக்கிற அந்த ஆதி மக்கள் காலை போய் வைத்து விட்டார்கள். அது அவ்வளவுதான், ஒரே ஒரு சின்ன பாவம்தான் போல் தோன்றுகிறது. ஆனால் பாவம் கொடிது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த பாவம் அங்கே உளையாத சேற்றுக்குள் அது சிக்கினதை போல் மாறி அது அமிழ்ந்தவன் அவன் போய் அங்கே நிற்பதற்கே அவன் நிலையில்லாதபடி, நிலை நிற்பதற்கென்று அங்கே ஒரு தரை இல்லை, ஆழ்ந்த பள்ளத்திற்குள் அவன் போய்விட்டான். பாவம் கொடிதென்பதை மனுஷன் அறியவில்லை. ஆகவே இயேசு பெருமான் இந்த பூமிக்கு வரும்பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகர் என்ன செய்வார்? எத்தனையோ கடன் தொல்லையிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார் என்பது இருந்தாலுமே கூட அதெல்லாம் விட மோசமான ஒரு பள்ளம், மோசமான ஒரு சகதி, அந்த உளையான சேற்று, ஒரு கள்ளச்சகதி என்று அந்த நாளிலே சொல்லுவார்கள். அதை ஒருவன் இறங்கிவிட்டால் அவன் அப்படி முங்கிக் கொண்டே போவான். எவ்வளோ முயற்சித்தாலும் முங்குவான். அவனை தூக்கி எடுக்க ஒருவரும் சில இயலாது, தூக்கி எடுக்க சென்றாலும் அவனும் சேர்ந்து அதில் முங்குவான். ஏனென்றால் தெர் இஸ் நோ பாட்டம் தேர், அங்கே நிலை நிற்பதற்கு காலை வைப்பதற்கென்று இடம் இருப்பதில்லை. அதை அவனை குதித்து எழ உள்ளே போய்கொண்டே அவன் இருக்கிறான் என்று எல்லோரும் அறிவார்கள். அந்த உளையான சேறு என்று அதை எல்லோருக்கும் தெரியும். அங்கே போய்விடாதே, அது உளையான சேறு, சிக்கிவிட்டால் போச்சு, அதை உன்னையும் காப்பாற்ற முடியாது, உன்னால் நீயாகவும் காப்பாற்றி கொள்ள இயலாது. அது உன்னை ஆழமாய் நிலை நிற்க முடியாத ஒரு இடத்திற்கு உன்னை கொண்டு போய்விடும். எனவே இந்த பூமியிலே இரட்சகர் பிறந்தார் என்று கூறும்பொழுது மனுஷன் அறியாத ஒரு நற்செய்தி. அவன் ஒருவேளை இந்த பூமியில் எல்லோருக்கும் ஆளுக்கு 10,000 கொடுக்குறார் என்று சொன்னால், அல்லது 1,00,000 கொடுக்குறார் என்று சொன்னால், ஒரு வீடு கொடுக்குறார் என்று சொன்னால் நற்செய்தி என்று எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவனும் இருக்கக்கூடிய அபாயம் என்னவென்று சொன்னால், அவன் உளையாத சேற்றிலே நிலை நிற்க முடியாத இடத்திலே முங்கி போய்கொண்டே இருக்கிறான். அவனை தூக்குவதற்கு அல்லது நான் தூக்கப்படுவதற்கு இரட்சகர் வேண்டும், தெய்வம் வேண்டும். அதைத்தான் அந்த 1ஆம் வசனம் கூறுகிறது. தேவனே என்னை ரட்சியும், என்னை ரட்சிப்பதற்கு தெய்வம்தான் வேண்டும், பணம் அல்ல. பணத்தை கொடுத்தாவது அவனை நான் கடன் தொல்லையிலிருந்து மூழ்கி போகாமல் காப்பாற்றியிருப்போமே என்று சொல்வார்கள். அல்லது பேங்க்கில் நாங்கள் கேட்டு அது பேங்க் திவாலா ஆனாலும் அவனை காப்பாற்றியிருக்கலாமே என்று சொல்வார்கள். மனுஷன் ஏதாவது அப்படி போன்ற முயற்சிகளை முங்கி போகிற கடன் தொழிலில் முங்கி போன அவனை தூக்கி விடுவதற்கு மனுஷன் கூடும். ஆனால் ஒருவராலும் கூடாத ஒரு பெரிய ஒரு அபாயம் என்னவென்றால், மனுஷன் பாவத்தை எளிதாக எண்ணி காலை அதிலே கொண்டு வைத்து, சிறிய பாவம் போல் தோன்றும், அதிலே கொண்டு வைத்து அது இழுத்து கொண்டு போக ஆழத்திற்கு சென்று விடுகிறது. எத்தனை செயின் ஸ்மோக்கர் என்று சொல்கிற இடைவிடாத புகைக்கிறவர்கள் சொல்கிறார்கள், நான் சாதாரணமாய்த்தான் ஒரு விளையாட்டு போல் ஒரு சிகரெட்டை எடுத்தேன், இப்பொழுது பாருங்கள் எனக்கு அதை விட முடியவில்லை, நான்
புகைத்து முடித்த அடுத்த கணமே இன்னொரு புகையை நான் எடுக்கிறேன். குடிகாரன் என்ன சொல்கிறான், என்னால் அதை நிறுத்த முடியவில்லை. சாதாரணமாக கொஞ்சம் குடித்தேன், இப்பொழுது பாருங்கள் அதற்கு அடிமையாகி போய்விட்டேன், அதை நான் நிறுத்த முடியவில்லை என்று உள்ளே அவன் ஆழத்திற்கு போய்விட்டான் பாருங்கள். அதுபோன்ற ஒரு நிலையை குடிகாரனுக்கும் சாதாரணமான அந்த பகுதிக்கு மாத்திரமல்ல, ஒரு பொய் சொல்கிறவன் அதில் ஆழ்ந்து போகிறான். ஒரு வேசித்தனத்துக்குரிய ஏதோ ஒரு முகாந்திரமான ஒரு சின்ன காரியத்தை விளையாட்டு போல் செய்கிறோம் என்று சொன்னவன் உள்ளே அவன் ஆழத்தில் போய்விடுகிறான். பாவம் கொடிது என்று அவன் அறிவதில்லை. எந்த மூழ்குதை விட நிலையில்லாத கால் வைக்க முடியாத அந்த மூழ்கி போயிருக்கிற எந்த காரியத்தையும் விட இந்த உலகத்தில் மனுஷன் சொல்லி கொண்டிருக்கிற கடன் அவனை முங்கிவிட்டது, அல்லது பேங்கினுடைய திவால் அவனை முங்கிவிட்டது, வியாபாரம் முங்கிவிட்டது என்றெல்லாம் சொல்லுகிறதை விட மோசமான ஒரு முங்குதல் என்னவென்றால், எனது மோசம் மற்ற முங்குதலிலிருந்து காப்பாற்றுவதற்கு பணம் வைத்திருக்கலாம், சில நண்பர்கள் உதவி செய்து விடலாம், வந்துவிடலாம். ஆனால் எந்த மனுஷனும் இந்த ஒரு உலையில் இருக்கிறதே அதை காலை வைத்து விட்டால் வெளியே வர இயலவே இயலாது. அது என்ன உலை? பாவ சேறு என்று இன்னொரு இடத்திலே அதை வேத புத்தகத்திலே கூறியிருக்கிறது. பாவ சேரிலே போய் காலை அவன் வைத்து விட்டான் என்றார். இந்த ஆதாம் ஏவாள் அவள் முதல் அந்த பாவத்தை தொடக்கி இந்த உலகம் முழுவதும் கெட்டு போய் எல்லோரும் கெட்டு எல்லோரும் பாவம் செய்தவர்களாய் மாறிவிட்டார்களே. அதற்கு என்ன காரணம்? ஒரு இச்சித்து ஒரு பழத்தை அவர்கள் தின்றார்கள் என்பதுதான். அவ்வளவுதான். அது ஆள கொண்டு போய் மனுக்குலத்தையே பாவிகளாய் மாற்றி மனுக்குலமே பாவி என்ற பெயரை சூட்டுவதாய் மாறிவிட்டதே பாருங்கள். அதுபோன்ற ஒரு கொடுமையை மனுஷன் உணர்ந்தான் என்றால் வரப்போகும் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே அடடே இந்த பூமிக்கு ஒரு ரட்சகர் வந்திருக்கிறார், அவர் ஒருவர் தான் ரட்சிக்கக்கூடும், பாவத்தை விட்டு ரட்சிப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, மற்ற எதையாவது இருந்தால் பணத்தை வைத்து அல்லது மனுஷனுடைய உதவியை வைத்து காக்கப்பட்டு விடலாம். பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பது யார்? தெய்வம்தான் தூக்கி எடுக்க முடியும். ஆகவே இயேசு பிரான் பிறந்த பொழுது இந்த உலகத்திற்கு ஒரு மாபெரும் நற்செய்தி என்று அவர் சொன்னார். மனுஷர் மீது தெய்வம் பிரியம் கொண்டு அவர்களை தேடி வந்து ரட்சிக்க வந்தார் என்று அந்த தூதர்கள், பரலோக தூதர்கள் பாடினார்கள். என்ன ரட்சிப்பு? மனுஷன் கிடக்கிற அந்த உளையான சேற்று இருக்கிறதே, முங்கி போயிருக்கிறானே அந்த உளையான சேறு, அவனை தப்பிக்க விடாமல் பிடித்து வைத்திருக்கிறதே, பாட்டம்லெஸ் என்று சொல்கிற அந்த அடித்தளம் இல்லாத நரக குழிக்கு அவனை கொண்டு போய் சேர்த்துவிடும், அதிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு எந்த மனுஷனாலும் கூடாத அந்த ரட்சிப்பை தெய்வம் அருளும்படி அவர் ஒருவர் தான் அந்த உளையான சேற்றிலே நடந்து வந்து அவனை தூக்கி எடுக்க முடியும். எந்த மானிடனும் எந்த ஐஸ்வர்யமானும் எவ்வளோ பணம் கொட்டி வைத்தாலும் அவனை தூக்கி வைத்து விட இயலாது. எனவே இதை கேட்குற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதும் இதைத்தான் அவர் சொல்லுவார். நான் அந்த 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், நான் அமிழ்ந்து நான் போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும் என்று அவன் ஜெபம் செய்கிறான். தெய்வமே, நான் அப்படியே அமிழ்ந்து என் ஆவி ஆத்மா என்னுடைய சரீரம் கொஞ்ச காலம், ஆனால் ஆத்மா நிரந்தரமாய் நித்திய காலம் வாழ வேண்டிய அந்த ஆத்மா அது அமிழ்ந்து ஆழ்ந்து போய்விடும். ஆனால் நீரோ கர்த்தாவே, நீ சரியான அந்த நேரத்தில் என்னை தேடி வந்து சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும் என்று நான் கூப்பிடும் பொழுது என் ஜெபத்தை கேட்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டவரே என்று தொடர்ந்து அவர் கூறிக்கொண்டே அதை செல்வார். சிறுமையும் துயரமும் உள்ள துயரமாகி என்னை தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் மாறியது என்றும் அந்த 29ஆம் வசனத்திலே இதை கூறியிருக்கிறது. இது உண்மை என்பதை இந்த வேதவசனம் சொல்வது மாத்திரமல்ல, நாங்களும் இந்த உண்மையை அனுபவித்திருக்கிறோம். தெய்வம் வந்த பாவியாக எங்களை, பாவங்கள் நிறைந்த எங்களை, உளையான சேற்றிலிருந்து எங்களை, நாங்களாவே மீட்கப்பட முடியாத அந்த பள்ளத்திலிருந்து, அந்த சகதியிலிருந்து, சேற்றிலிருந்து எங்களை அவர் தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்து காலை வைக்க முடியாமல் ஆழத்திற்கு நோக்கி போய்கொண்டிருந்த எங்கள் காலை உயர்த்தி கண்மலையில் மேல் நிறுத்தினார். தெய்வம் தன்னை கண்மலையாய் வைத்து என் மீது உன் பாதுகாப்பை வைத்துக்கோள் என்று என் கண்மலையின் மேல் நிறுத்தி ஒரு பாடலின் நாவிலை தந்தார் என்று அவர் சொல்லுவார். அங்கே இனிமையான தெய்வத்தை துதிக்கிற, நன்றி செலுத்துகின்ற பாடல் அவனுக்கு வந்தது. அதுவரைக்கும் ஐயோ ஐயோ என்று இருந்து அவன் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற அந்த நிலையிலே தெய்வம் அவனை ரட்சிக்கிறார் பாருங்கள். அதுபோன்ற ரட்சிப்பை யாரும் தர முடியாது. இந்த உலகத்தில் இயேசு பிரான் தருகிற ரட்சிப்பை குறித்து என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? மனுஷனை இந்த உளையான சேற்றிலிருந்து தூக்குவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு இந்த பூமியிலே இயேசு ஒருவர் தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று
திட்டவட்டமாய் கூறுகிறது. அது எவ்வளோ பெரிய அவர் மகானாக இருந்தாலும் சரிதான், எல்லோரும் போற்றுகிற இன்னொரு மார்க்கத்திற்குரிய தலைவனாக இருந்தாலும் சரிதான், ஒருவரும் ரட்சிக்க முடியாத பகுதியை இயேசுபிரான் ரட்சிக்க முடியும். பரலோகத்திலிருந்து உங்களை நோக்கி அன்பு கூர்ந்து இறங்கி வந்தார். இந்த மாலை வேளையிலும் இந்த செய்தியை கேட்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் நிலையை நீங்கள் உணர வேண்டாமா? நான் உளையான சேற்றில் இருக்கிறேன் என்று தெரிய வேண்டாமா? அமிழ்ந்து கொண்டு போகிறீர்களே, அதிலிருந்து தூக்கி எடுக்க வந்த இரட்சக பெருமானை, தெய்வமே நீர் ஒருவர் தான் ரட்சிக்க முடியும் என்று நீங்கள் கேட்க வேண்டாமா? அதுபோன்ற நல்ல செய்தியை தருவதுதான் இந்த கிறிஸ்துமஸினுடைய காலம். இந்த காலத்திலாவது நீங்கள் தெய்வத்திடம் வந்து நீங்கள் மூழ்கி கொண்டிருக்கிற அந்த பாவத்தின் கொடூரமான தெரியாமல் கால் வைத்து உள்ளே போய் கொண்டிருக்கிறீர்களே, அந்த உலைகளான சேற்றிலிருந்து மீட்கப்பட தெய்வமே என்னை ரட்சியும் என்று கேளுங்கள். அவர் ஒருவர் தவிர, இரட்சகர் ஒருவர் தவிர உங்களை தூக்கி எடுப்பதற்கு யாராலும் முடியாது. பொன்னும் வெள்ளியும் கொடுத்து வைத்தாலும் அதை முடியாது. நீங்கள் அன்புக்குரியவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை பாதுகாக்க முடியாது. பாவம் கொடியது என்பதை மானிடம் அழியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை ரட்சிக்கத்தான் இயேசுபிரான் நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையிலே நிறுத்தி, அங்கே கால் வைக்க முடியாத சகதியிலிருந்து தூக்கி கண்மலையை நிறுத்தி நம்மை கழுவி தெய்வத்தின் பிள்ளையாய் மாற்றுகின்ற இந்த அற்புதமான இந்த சுவிசேஷத்தை யாவரும் ஏற்றுக்கொள்ளவும், உங்களுடைய கணவன் மனைவி உங்களுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த சுவிசேஷம் செல்லவும் உதவி செய்யுங்கள். எல்லோரையும் தூக்கி எடுப்பதற்குரிய அந்த இரட்சகரை அவர்களுக்கு சொல்லுங்கள். இரட்சகர் தவிர இவரை எதை கொண்டும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்கிற இந்த மாபெரும் சுவிசேஷம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.